ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லப்போனால் ஒரு வருஷம் கழித்து நம்ம எல்லாரும் மீட் பண்ணுறோம். சில பல ரீசன்ஸால் என்னால் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுக்க முடியல. அடுத்தடுத்த வீடியோவில் என்ன ரீசன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இனிமே வந்து வீடியோஸ் எந்த கேப்பும் இல்லாமல் ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சில சப்ஸ்கிரைபர்ஸை நான் வெளியே போகும்போது நேரில் மீட் பண்ணுற சான்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே கேட்டாங்க, ஏன் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டீங்க, கண்டினியூஸாக போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அது. சரி, ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கண்டிப்பாக வீடியோஸ் போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இனிலேருந்து நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிமேல் வீடியோஸ் எந்த கேப்பும் இல்லாமல் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 சாரி. இதுக்கு மேலே இந்த மாதிரியெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஒர்க்கிங் டே ரொட்டீன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு ஃப்ரைடே பூஜை விலாகும் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து மிங்கிளான வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால யூஸ்வலாகவே நம்ம பண்ணுற வேலைகள் தான் இன்றைக்கி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா ஸ்பெஷலாக நம்ம பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் சில பல வேலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதனால் நான் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா முதல்ல நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பிரிஸ்காகவும் இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் வேலை பார்க்கலாம், சுறுசுறுப்பாக வேலையும் ஆகும். அதனால் நான் எந்திரிச்ச உடனே முதல்ல ஃப்ரெஷ் ஆகிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு முதல்ல வராண்டா பெருக்கி துடைக்கிறது அது எல்லாமே பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாகவே பெருக்கி விட்டுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஒரு வேலையும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அந்த வீட்டை பெருக்கணும்னு நினைப்பேன், அது பெருக்க முடியாமல் போயிடும். அதனால் டே ஆரம்பிக்கும் போதே இந்த வேலைகளெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டா அடுத்தடுத்த வேலைகள் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த நட் ஜூஸ் ரெசிபி. டாக்டர் ஷர்மிகா அவங்க வந்து ரீசெண்டாக இது பண்ண ரெசிபி. ஸோ இது நல்ல எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எஃபெக்ட் கொடுக்குதோ இல்லையோ, பட் நட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ப்ரோட்டீன்ஸை வந்து நமக்கு வந்து கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஜங்க் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப எடுக்காமல் வெயிட் லாஸில் இருக்கிறோம், இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னும் போது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் நட் ஜூஸ்லாம் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ஊற வச்சுருந்தேன். நட் ஜூஸ் எங்கள் 3 பேருக்குமே தான், எனக்கு, பாப்பாவுக்கு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் தான். ஸோ நான் யூஸ்வலாக பாதாம் கொஞ்சம் தனியாக ஊற வைப்பேன், ட்ரை கிரேப்ஸும் தனியாக ஊற வைப்பேன், மற்றதெல்லாம் வந்து இது பண்ணி தான் சேர்த்து தான் ஊற வைப்பேன். அடுத்த தடவை வேணால் நான் எதை ஊற வைக்கும் போதே உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன மாதிரியான நட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நான் சேர்த்து ஊற வைக்கிறேன் அப்படின்றத. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாப்பாவை எழுப்பிட்டு அவளை ப்ரஷ் பண்ண சொல்லிவிட்டு அவளுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் போக சொல்லிவிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் அவளுக்கு எந்திரிச்ச உடனே எங்கள் 3 பேருக்கும் ஒரு ஹேபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரஷ் பண்ணிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறது. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற 2 ஸ்பெஷல் கெஸ்ட், அவங்க கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எங்கள் ஃபேமிலியில் 2 பேரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். ஆமாம், இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அவங்க 2 பேரையும். இப்போ கொஞ்ச நாளாக ரீசெண்டாக நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். அவங்கள இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக காட்டுறேன். ஸோ அடுத்தது என் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவளை அனுப்பணும். ஸோ அதுக்காக அவளுக்கு இன்றைக்கி நான் ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் தான். இந்த மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? அதனால் இந்த மாங்காய் சீசன்னால என் பாப்பா வந்து எனக்கு ஸ்கூலில் எல்லாருமே மாங்காய் கொண்டு வராங்க, எனக்கு உப்பு காரம் போட்டு மாங்காய் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. சரி, அவளுக்கு அதுவும் ஒரு குட்டி பவுலில் வந்து போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த செம்மண் கலந்து நான் வந்து இது பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோலம் போடுவேன். ஏன்னா என்னோடய டைல்ஸ் கலருக்கு ஒயிட் கலர் கோலம் நான் போடுறது வந்து தெரியாது. ஸோ அதனால் எப்போவுமே செம்மண் யூஸ் பண்ணுவேன். சரி, அது ஒரு மாதிரி நரன்னு இருக்கா மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ காவி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையிலேருந்து காவி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன். சீரியஸாகவே நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. செம்மண்ணாச்சு காயறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், இது உடனே காஞ்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து இதை ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால என்னோடய வழக்கமான தாமரை கோலம் அதை தான் நான் வந்து இன்றைக்கி போட்டுட்ருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு டக்குன்னு அங்கே பாருங்கள், உங்களுக்கு ஈரமாக இருக்க மாதிரி தான் தெரியுது, பட் நான் கோலம் போடும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இதுவாகலை, நல்லாவே கோலம் வந்து வருது. ஸோ அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு காவியில் ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். சரி, ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். நிஜமாவே ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் வந்து போட்டிருக்கேன். மற்ற நாட்களில் வந்து இதை யூஸ் பண்ணாமல் நார்மல் கோலம்
அந்த மாதிரி என் டைமை பேஸ் பண்ணிங்க. ஏன்னா ஆஃபீஸ் போகணும், நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்றதுனால எப்படி இருக்குது எனக்கு அப்படின்றத பார்த்துட்டு என்னோட வேலைகளை நான் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது வந்து வழக்கம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியராக எழுந்ததுனால அப்படி பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தர் நோட்டை விட்டுட்டு படுத்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் பேர் வந்து ரோசி. பொம்பளை பூனை தான். அவங்க வந்து என்னன்னா கோலம் போடுற வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க வேலையை வந்து அவங்க காமிப்பாங்க. ஸோ போட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன். அடுத்தது வந்து உருளி. உருளியில எப்போவுமே நான் வந்து மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து பூக்கள் வந்து போட்டு உருளி வந்து வாசலில் வைப்பேன். ஏன்னா இந்த மாதிரி நார்மல் தண்ணி ஊற்றி அப்படி வைக்கிறத விட இதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அப்படின்ற சென்ஸ் வந்து இந்த நெகட்டிவிட்டி. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. பட் நான் ஓகே நம்புவேன் இதெல்லாம். ஸோ இந்த நெகட்டிவிட்டி, கண் திருஷ்டி இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது அதில் போயிடும். ஸோ நம்ம ஃபேமிலிக்கு அது அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் உருளி வைக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்குது. ஓகே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி இருக்குது. சரி அதனால நான் இதை ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக உருளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசலுக்கு வெளியே வைக்கணும். நம்ம நிலவாசல் இருக்குது இல்லைங்களா, நிலவாசல் கிட்ட நான் விளக்கு வச்சிருப்பேன், நான் கோலம் போட்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து வைக்கணும். ஏன்னா விளக்கு நம்ம எப்படி நிலவாசலில் வெளியே வச்சு ஏற்றுவோமோ அதே மாதிரி தான் உருளியும் நீங்கள் வெளியே வந்து தான் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களோட நெகட்டிவிட்டி போய் பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் நான் ரெண்டல் ஹோமில் இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வெளியே வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்லை. ஸோ ப்ளஸ் வந்து எங்கள் வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களும் வந்து மேபி தட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நான் வைக்கிற பிளேஸில் வந்து அவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கும், சோஃபா இருக்கிறதுனால. அதனால் நான் அங்கே வச்சுருக்கேன். அடுத்தது எப்பவும் போல் ஃப்ரைடே அப்படின்றதுனால சாமிக்கு பூ போடுறது அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அவர் வந்து கோயம்பேட் போகலை. கோயம்பேட் போனால் மட்டும்தான் எனக்கு வந்து நிறைய பூவெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்து தருவார். ப்ளஸ் கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைமும் கிடச்சிதுன்னா நான் கட்டி வைப்பேன். ஸோ எனக்கும் டைம் இல்லை. அவர் எனக்கு கேட்டார், ஓகே உனக்கு கட்டுறதுக்கு டைம் இருக்குன்னா நான் ஓகே பரவாயில்ல பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன், ஏர்லி மார்னிங் கூட நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஆனால் தேர்ஸ்டே அன்றைக்கி தான் ஆக்சுவலாக அதை பண்ணுவேன். ஏன்னா ஃப்ரைடே அன்றைக்கி நிறைய வேலை இருக்கிறதுனால ஃப்ரைடே அனுப்ப மாட்டேன். ஏன்னா எனக்கும் கட்டுறதுக்கு டைம் இருக்காது ஆஃபீஸ் போகிறதுனால. ஸோ தேர்ஸ்டே எப்போவுமே நாங்கள் நான்வெஜ் வீட்டில் எடுக்க மாட்டோம். ஸோ தேர்ஸ்டே மார்னிங் அவர் போயிட்டு வந்தாங்கன்னா நைட்டு நான் வந்து பூவெல்லாம் கட்டிட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரைடேக்காக. பட் எனக்குமே வேலை கொஞ்சம் ஆஃபீஸில் நிறைய இருந்ததுனால இல்லைங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கும் வேலை இருந்ததுனால கோயம்பேட் போகல. பூ செம்ம ரேட்டுங்க, என்னன்னு தெரியல. இந்த டைமில் பயங்கரமாக ரேட் வைக்குது. சரி அதனால சாமிக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா, நம்ம பண்ணுறது தான் பூஜை. அதனால சரி ஓகே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஓகேவோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில அலங்காரம்லாம் பண்ணி நான் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தேன். இது வந்து தசாங்கம். ஆக்சுவலாக தசாங்கம் பல பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தசாங்கம் வந்து குலதெய்வத்துக்கும் லக்ஷ்மிக்கும் இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அதில் ஒன்று தசாங்கம் வீட்டில் போடுறது வந்து நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ வீட்டில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ அந்த தசாங்கம் போட்டால் அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நமக்கு வந்து அந்த மார்னிங் டைமில் ஒரு நல்ல ஸ்மெல் இருந்தால், ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருந்தால் நமக்கு அந்த டேவே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக மேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தசாங்கம் ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பெரியவங்க சொன்னதையும் நம்ம மதிக்கணும். அட் த சேம் டைம் அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் எப்போவுமே என்னோடய பூஜைகளில் தசாங்கம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே பூஜை ரூமுக்கு ரெடி பண்ணிவிட்டு வாசலில் விளக்கு ஏற்றியாச்சு. இதுதான் நான் சொன்னேன், விளக்கு நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அந்த சைடில் தான் உருளி வைக்கணும். பட் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்றதுனால நான் நிலவாசலுக்கு உள்ளார வந்து நான் வந்து உருளி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ பூஜை பண்ணாலுமே முதல்ல நிலவாசலில் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை ரூமில் விளக்கேற்றுறோம் அப்படின்றதே எங்கள் வீட்டு பெரியவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ ஃபாலோ பண்ணி இவ்வளோ நாளாக நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காமாட்சி அம்மன் விளக்குன்னு நான் சொல்லுவேன். அது காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை, கஜலட்சுமி விளக்கு நீங்கள் நிறைய பேர் சொல்வீங்க. ஓகே, காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ அந்த விளக்கு ப்ளஸ் வந்து என்னோட குலதெய்வம் விளக்கு, அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி குபேரர் விளக்கு, மூணுத்துலேயும் நான் நெய் விட்டு தான் வந்து விளக்கு ஏற்றுற பழக்கம்.
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால பஞ்சகவ்ய விளக்கு இதை வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ்ல இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. நானும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால அந்த பஞ்சகவ்ய விளக்கும் மறக்காம நம்ம லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து வெற்றிகரமா ஏத்தியாச்சு. அடுத்தது தசாங்கம், சாம்பிராணி இதெல்லாம் ஏத்திட்டு ஊதவத்தி தீப தூப ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். நிறைய கோவில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் பூஜை வந்து ரொம்ப பெரியவங்க எல்லாம் பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்படிதான் பூஜையும் பண்ணுவாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் தீபம் நம்ம அதை முடிச்சாச்சு. அடுத்தது தூபம். அந்த தூபம் தான் நம்ம வந்து சாம்பிராணி ஊதவத்தி அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏத்துறது. இந்த தடவை என் ஹஸ்பண்ட் ஸ்பெஷலாக ஒரு ஊதவத்தி வாங்கிட்டு வந்தாரு. நான் சைக்கிள் பிராண்ட் தான் சொன்னேன், சைக்கிள் பிராண்ட் தான் சொன்னார். பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஸ்மெல்லுமே நல்லா இருந்துச்சு. சாண்டல்வுட் ஃப்ளேவருன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே சூப்பராக தான் இருந்துச்சு ஸ்மெல்லு. ஓகே, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் பூஜைகள் பண்ணும்போது மனசுக்குள்ளே வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் எல்லாமே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வேண்டுதல் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் என் முகம் பார்க்க அப்படி இருக்குது. ஸோ நான் உருலாம் இல்லை, யாரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் மாற்றணும். ஊதுவத்தியோட அந்த டஸ்டெல்லாம் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பிளேட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஸ்டாண்டு ஊதுவத்தி வந்து அந்த மாதிரி நம்ம நிற்க வைக்கிறதுக்கு ப்ராப்பராக ஒரு நல்ல இது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்மளோட பூஜையில் தீபம் தூப ஆராதனை இல்லைங்களா. ஸோ ஆராதனைக்கு நம்ம வந்து கற்பூர ஆராத்தி வந்து எடுத்தாச்சு. ஸோ அதான் நான் சாமிக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன். வேண்டிக்கிட்டே உள்ளுக்குள்ளே ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டே நான் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன வேண்டுதல் என்ன நிறைவேறிச்சு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்க. ஸோ என் பூஜை ரூம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணேன். ஒரு பூ தான், சாமந்தி பூ தான் வச்சுருந்தேன். பட் எனக்கு என்னமோ என் பூஜை ரூம் பார்க்கும்போது ஓகே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப கச்சன்னு இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது. பூஜை பண்ணும் போதே எனக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு காம்னஸாக இருந்தது. எனக்கு என்னமோ இன்னைக்கு பூஜை பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. சடனாக ஏன் எனக்கு அந்த ஃபீலிங் அப்படின்றது தெரியல. பட் பூஜை ரூம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிம்பிளாக நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு. சரி, ஓகே, அதையும் நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். எப்போவுமே நம்ம பூஜை முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணியோட பூஜை முடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாம்பிராணியோட அந்த புகையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவிட்டி இருக்காது. ஸோ அந்த புகை போகிற இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது சாம்பிராணினால தானா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம். ஸோ நம்ம பாசிட்டிவாக எல்லாத்தையுமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் பாசிட்டிவாக, இல்லைனா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம். பட் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம நம்பி பண்ணும் போது சில விஷயங்களை நம்பணும், சில விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும், சில விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் இருக்கும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்ட் அண்ட் ஹார்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுவோம். ஸோ இது மூலயமா நம்ம அடுத்தடுத்து வேறு எதனா வேலைகள் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். இதனால் மட்டும்தான் பூஸ்ட் ஆகுமான்றது இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடாலஜி. எனக்கு பூஜையில் கிடைக்குது, சில பேருக்கு இந்த மாதிரி கிடைக்கலாம். அதனால நான் மீன் பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் நாங்கள் நினைக்கிறது வந்து ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். ஒரு விஷயங்களை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோம், எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் லைஃப் வந்து அடுத்தடுத்த வழிகளை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் லஞ்ச், அதனால தான் நான் உங்களுக்கு வந்து என்னோட லஞ்ச் ப்ரிப்பரேஷனை காட்டல. ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டதுனால நாங்கள் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கன்ஃபார்மாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.